இஸ் ஐசிஐசிஐ ப்ரூ பிளாட்டினம் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக அமையுமா? வாங்க இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றி சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு லிங்க்ட் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லைஃப் கவர் ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் மந்த்லி பே அவுட்ஸ் வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமாகவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்கள் சேவிங்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டாப் அப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நோ ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரக்சர் மூலியமாக நீங்கள் பெனிஃபிட்டும் ஆகலாம். அண்ட் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் மூலியமாக உங்கள் வெல்த் க்ரோ பண்ணுறதுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, லைக் மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட், அண்ட் ஆல்சோ 4 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இதில் 25 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் ஒரு டேப்லர் காலமில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் சர்டன் அசெட் கிளாஸ் லைக் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ், டெப், மணி மார்க்கெட் அண்ட் கேஷ், இந்த மாதிரி அசெட் கிளாஸஸ்க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்துமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணியுமே பார்க்கலாம். அண்ட் இது ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால இதில் நிறைய மல்டிபிள் சார்ஜஸுமே இருக்குது. ஸோ உங்கள் ப்ரீமியமை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா சார்ஜஸுமே அவங்க அப்ளை பண்ணிட்டு தான் டிடக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் இன்க்ளூடிங் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், டிஸ்கண்டினியூன்ஸ் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜஸ், இதெல்லாமே த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதே கான்ட்ராஸ்டாக நீங்கள் மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்பிக்கலி அதில் லோவர் சார்ஜஸ் இருக்கும் அண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் மோர் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். பட் இந்த மாதிரி யூலிப்ஸில் ஹை சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் உங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸாக இந்த பாலிசியில் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக் இருக்குது. இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்ஸாக நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இல்லை ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாகவும் ஃபார் அப் டு 5 இயர்ஸ் ஆஃப்டர் மெச்சூரிட்டி நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். டாப் அப் ப்ரீமியம் ஃபீச்சர் மூலமா எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ்மே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் லாக்இன் பீரியட் ஓவர் ஆனதுக்கப்புறமா. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமா ஒரு ரெகுலர்லி ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை உங்கள் ஃபண்ட் வேல்யூலேருந்து நீங்கள் ரெகுலராக வித்ட்ராவும் பண்ணலாம். அண்ட் உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு. இதில் எந்த விதமான ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் கிடையாது. ஸோ என்டையர் ப்ரீமியமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்டில் இன்வெஸ்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை சரண்டர் பண்ணுறதுக்கோ இல்லை பார்ஷியலாக வித்ட்ராவல் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட் நீங்கள் வெயிட் பண்ணணும். அண்ட் இதில் லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லை. அண்ட் இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஸ்டிங்டிவாக இல்லை. அண்ட் ஆஃபன் இதில் ஓவர்லாப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கன்ஃபியூசிங்காகவும் இருக்கலாம். அண்ட் ப்ரீமியம்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் சார்ஜஸை டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபண்ட் வேல்யூ எப்போ ஆக்சசபிளாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 70 இல்லைனா 75 depending on the chosen plan option. So ஒரு extended policy term இருக்கிறதுனால இதுவுமே ஒரு drawback தான். இந்த மாதிரி நிறைய disadvantages இருக்கு. இதெல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இந்த பாலிசியை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு சஸ்டெயினபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோவுக்கு போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இவங்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா பாலிசி ப்ராஷரில், அதை பேஸ் பண்ணி நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு IRR அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலி அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்ம கையில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஃபார் கால்குலேஷன் purpose ஒரு 35-year-old male இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி with a sum assured of 15 lakhs. ஸோ ஆனுவலாக அவர் கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1,50,000 rupees. பாலிசி டேர்ம் 40 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 20 years. ஸோ 2 கிராஸ் அஸ்யூம் ரேட்டில் வந்து நம்ம இதை ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்று 4%, இன்னொன்று 8% per annum. ஸோ இது வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் இவ்வளோ தான் இந்த பாலிசியில் மேக்ஸிமம் இல்லை மினிமம் ரிட்டர்ன்ஸ் வரணும் கிடையாது. ஸோ இது சும்மா பேஸ் பண்ணி அந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் அப்படின்றதுனால ரிஸ்க் இருக்கிறதுனால 2 எக்ஸ்ட்ரீம், அதாவது worst and best கேஸ் சினாரியோவில் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு காட்டுறதுக்காக 2 கிராஸ் அஸ்யூம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் டிபெண்ட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்போ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 4% per annumல ஃபண்ட் வேல்யூ எவ்வளோ வருது அக்யூமுலேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58.71 lakhs. இதோட ஐஆர்ஆர் பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 2.20% வருது. இதே பெஸ்ட் கேஸ் சினாரியோல ஃபண்ட் வேல்யூ 2.02 crores grow ஆகுது. இதோட ஐஆர்ஆர் பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 6.24% வருது. ஸோ இந்த பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா போத் இந்த வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ணாலுமே கம்மி தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்பஸ் இது டிஃபீட் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதே லாங் டேர்மில் அந்த ரிஸ்க்கு ஜஸ்டிஃபையபிளான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதுனால தான். ஸோ பட் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸையும் ஸ்லோ டவுன் பண்ணுது அண்ட் பொட்டன்ஷியலி இட் கேன் காஸ் அ ஃபினான்ஷியல் ஷார்ட் ஃபால். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கான்சிக்வெண்ட்லி உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்லேயே டீரெயில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால இப்போ நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்க்காக நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஐசிஐசிஐ பாலிசியில் ஒரு பண்டில் ப்ராடக்ட், ஏன்னா இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்டில் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு பெட்டர் அவுட்கம் கொடுக்குதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் வித் அ சம் அஷ்யூர்ட் ஆஃப் 15 lakhs. இதுக்கு ஆனுவல் ப்ரீமியமே நம்மளுக்கு ஜஸ்ட் 25,200 தான் ஆகுது ஃபார் 35-year பாலிசி டேர்ம் அண்ட் 10-year ப்ரீமியம் பேயிங் டேர்ம். அப்போது ஒரிஜினல் ஆனுவல் ப்ரீமியம் 1,50,000 கம்பேர் பண்ணால் இங்கே 1,24,800 rupees நம்மளால் சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம செப்பரேட்டாக ஹையர் ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் நம்மளுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் ஐசிஐசிஐ பாலிசியில் 20-year ப்ரீமியம் பேமெண்ட் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 10-year ப்ரீமியம் பேமெண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினதுக்கப்புறம் பேலன்ஸை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரீமியமே நம்ம வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரிஸ்க் கேபிட்டேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி ஓவர் 40 years வந்து இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பீரியடில் பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு டெப்ட் சினாரியோக்கு நம்ம வந்து பிபிஎஃப் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் 40 years வந்து 2.33 crores வருது. ஐஆர்ஆர் 6.71%. இது ஐசிஐசிஐ பாலிசியோட 8% சினாரியோட ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துமே ஒரு மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன் ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸை இதால அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ICICI has underperformed. இது ஈக்விட்டி சினாரியோக்கு ELSS எடுத்துக்கிறோம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஏன்னா இப்போ ICICI பாலிசியில் மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் மாதிரி ELSS ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 40 years கழிச்சு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா கார்பஸ் 10.19 crores வந்திருக்கு. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நீங்கள் டிடக்ட் பண்ணால் கூட போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 8.93 crores வருது. போஸ்ட் டேக்ஸ் ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 11.12%. ஸோ இஎல்எஸ்எஸோட டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் டவுட் இருக்குன்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ரோச்சில் நம்மளுக்கு 2 கீ அட்வான்டேஜஸ் தெரியுது. ஒன்று ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஆல்ஃபா ஜென்ரேஷன், இன்னொன்று லிக்விடிட்டி. ஸோ இந்த கம்பேரிசன் கிளியர்லி என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணுறது போத் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு லெஸ் எஃபெக்டிவ் ஆப்ஷனா அது மாறிடுது. அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? ஐசிஐசிஐ ப்ரூ பிளாட்டினம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இப்போ இந்த பாலிசில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம்க்கு நீங்க பிரீமியம் கட்டுறீங்க. ஆனா ஃபண்ட் வேல்யூ அட் தி ஏஜ் ஆஃப் 75 years தான் உங்களுக்கு ஆக்சசபிளாவே இருக்கு. ஸோ லைஃப் கவர் பார்த்தீங்கன்னா என்டையர் பாலிசி டேர்ம்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது விச் இன்க்ரீசஸ் யோர் ப்ரீமியம் காஸ்ட். ஆனால் பர்சனல் ஃபினான்ஸில் டிப்பிக்கலி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா லைஃப் கவர் அன்டில் ரிட்டையர்மெண்ட் இருந்தாலே போதும். ஸோ மெச்சூரிட்டியில் இந்த பாலிசியில் உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூ கிடைக்குது. ஆனால் பை தட் டைம் உங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் கோல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணுற டைமும் பாஸ் ஆகியிருக்கும் அண்ட் மோஸ்ட் லைக்லி வுட் ஹவ் அச்சீவ்ட் இட். ஸோ டெஸ்பைட் தட் லாங் வெயிட் இந்த பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்வெல்மிங்காக இருக்குது. ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டாக இருந்துமே இதோட ரிட்டர்ன்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட ரிட்டர்ன்ஸோட கம்மியாக இருக்கு. அண்ட் இதோட சம் அஷ்யூர்டுமே பார்த்தீங்கன்னா இன்அடிக்குவேட். ஸோ இந்த லோ ரிட்டர்ன்ஸ், லேக் ஆஃப் லிக்விடிட்டி, இன்சஃபிஷியன்ட் கவரேஜோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு இது ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸாக தான் இருக்கு. அண்ட் இந்த
பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் என்னவா இருக்கும்னா ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். ஸோ இது அஃபோர்டபுள் லைஃப் கவர் நம்ம ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் ப்ரொடெக்ட் பண்ண கொடுக்கும். அண்ட் வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ்க்காக நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது வில் பி அ மோர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி விச் வில் கிவ் யூ பெட்டர் அவுட்கம் இன் த லாங் ரன். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.